சிறுவர் கல்வி மேம்பாட்டு அமைப்பு Forum to Assist Children's Education. We energize the sprouting buds. துளிர்விடும் தளிர்களுக்கு ஒளியாவோம். இலங்கையில் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கிய வாழ்நிலையில் இருக்கும் சிறார்களுக்கு மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் மறுக்கப்பட்டுள்ள முன்பள்ளி பருவ கல்வி வளங்களை கிடைக்கச் செய்தல். இந்நோக்கத்திற்கு சமூக உணர்வில் ஒன்றிணைந்த நண்பர்களாகிய நாங்கள் பல தசாப்த கால கொடும் சூழ்நிலைகளிலிருந்து எம்மை விடுவித்து நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி வேகத்துடன் தன்னையும் ஒரு சிறந்த வாழ்க்கைத்தர மேம்பாடு கொண்ட சமூகமாக மாற்றத்திற்கு உட்படுத்தி முன்னோக்கி பயணிக்க எவற்றையெல்லாம் செய்யலாம் என பல சுற்று கலந்துரையாடல்களை நடத்தி சென்றோம். அதன் பயனாக 4 நாடுகளிலும் இலங்கையிலும் ஃபேஸ் அமைப்பின் பிறப்பு எனும் அற்புதமான நிகழ்வு நடந்தேறியது. எமது அமைப்பை சுருக்கமாக ஃபேஸ் என தீர்மானித்து அதனை ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், நோர்வே, UK ஆகிய நாடுகளிலும் ஃபேஸ் என்ற பெயரில் நிர்வாக சபைகளை உருவாக்கி அந்தந்த நாடுகளில் சட்ட ரீதியான பதிவுகளை மேற்கொண்டு இயங்கி வருவதுடன் நாம் ஒவ்வொரு நாட்டின் அமைப்பின் ஒவ்வொரு பிரதிநிதியையும் சர்வதேச இணைப்பாளர் ஒருவரையும் இலங்கையில் 5 பிரதிநிதிகளையும் கொண்டதாக மொத்தம் 11 உறுப்பினர்களை நிறைவேற்று சபையாக கொண்ட இக்கட்டமைப்பினை சிறுவர் கல்வி மேம்பாட்டு அமைப்பு FACE ஃபேஸ் எனும் அமைப்பாக இயக்கி வருகின்றோம். எமது அமைப்பு வரிந்து கொண்டுள்ள தொலைநோக்குகளாக அனைத்து மாணவர்களுக்கும் இந்நாட்டில் உள்ள அனைத்து வளங்களும் சமமாக கிடைக்கப்பெற்று ஒரு சிறந்த சமூகமாக உருவாகுதல், பின்தங்கிய முன்பள்ளிகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கான அனைத்து அடிப்படை தேவைகளையும் மேம்படுத்துவதன் மூலம் தரமான கல்வி கிடைக்கச் செய்தல், இலங்கையில் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் மறுக்கப்பட்டுள்ள முன்பள்ளி பருவ கல்வி வளங்களை கிடைக்கச் செய்தல். இவ்வாறு பொறுப்பேற்கப்பட்ட முன்பள்ளி சார்ந்த மக்கள் கட்டமைப்புகளை, அதாவது ஆசிரியர், பெற்றோர் சங்கம், சமூகம் சார் அமைப்புகள் ஒழுங்குபடுத்தி வலுப்படுத்துதல், முன்பள்ளிகளின் தரத்தினை அபிவிருத்தி செய்து மேம்படுத்துவதனூடாக உயர்ந்த அறிவுத்தர நிலைக்கு மாணவர்களை இட்டுச் செல்லுதல், இதனூடாக மாணவர்களையும் சூழலையும் வறுமை நிலையிலிருந்து விடுவித்தல், ஒட்டுமொத்தத்தில் சிறந்த மானிட வாழ்வை பெற ஒத்துழைத்தல். சிறுவர் கல்வி மேம்பாட்டு அமைப்பினராகிய நாம் சிறு பிள்ளை பராய அபிவிருத்தினை முதன்மையான இலக்காக கொண்டு இலங்கையிலே இயங்கி வருகின்றோம். எமது அமைப்பின் ஆங்கில நாமமாகிய Forum to Assist Children Education என்ற அந்த பெயரின் சுருக்கமாகிய ஃபேஸினை நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக கருதி அதனை எமது பெயராக இங்கு அறிமுகம் செய்து இயங்கி வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. எமது அமைப்பானது இலங்கையிலே உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு 3ஆம் தேதி ஜூன் மாதம் 2021ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி வருகின்றோம் என்பது குறிப்பிடத்தக்கது. எமது அமைப்பு இலங்கை உட்பட 6 நாடுகளிலே UK, கனடா, பிரான்ஸ், நோர்வே, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலே இயங்குவதுடன் அந்த நாடுகளினுடைய ஆதரவாளர்கள் அன்பர்களுடைய அனுசரணைகளை பெற்று நாங்கள் இந்த முன்பள்ளிகளை நடாத்தி வருகின்றோம். பிள்ளை பராய அபிவிருத்தியானது ஒரு முக்கியமானதும் அடிப்படையானதும் அம்சமாகும். அவனது வாழ்விலே அவனது ஆளுமை, அறிவு, திறன், ஆற்றல் என்பவற்றை விருத்தி செய்யும் ஒரு அம்சமாக இந்த முன்பள்ளி பராய கல்வி அமைகின்றது. ஆனால் இலங்கையிலே முக்கியமாக இந்த முன்பள்ளி பராய அபிவிருத்தியானது அரசினாலோ ஏனைய நிறுவனங்களினாலோ முழுமையாக பொறுப்பேற்று நடாத்தாமை என்பது துரதிர்ஷ்டவசமான அம்சமாகும். அந்த வகையிலே இதனை நாம் ஆழமாக சிந்தித்து இந்த முன்பள்ளி கல்வியினை இந்த கிராமங்கள், பின்தங்கிய கிராமங்களிலே விருத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் வடக்கு கிழக்கு மலையகம் உட்பட 62 முன்பள்ளிகளை நாங்கள் சகல அடிப்படை வசதியுடன் நடாத்தி வருகின்றோம். அந்த வகையிலே அந்த முன்பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கான மேலதிக கொடுப்பனவுகள், பயண கொடுப்பனவுகள், அவர்களுக்கான சீருடை, மாணவர்களுக்கான சீருடை, அவர்களுக்கான சத்துணவு, கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் மற்றும் உள்ளக வெளியக விளையாட்டு உபகரணங்கள், மரசலகூடங்கள், மின்சாரம், நீர் விநியோகம், கட்டிட புனரமைப்பு, புதிய கட்டிடங்கள் அமைத்தல் என்ற அனைத்து அடிப்படை தேவைகளையும் நிறைவு செய்து வருகிறோம். மேலும் வடக்கு கிழக்கு மலையத்திலே பின்தங்கிய கிராமங்களிலே மேலும் பல முன்பள்ளிகளை நடாத்துவதுடன்
எதிர்காலத்திலே வடக்கு கிழக்கு மலையத்தினுள் எம்மை குறுக்கிக் கொள்ளாது இலங்கையின் ஏனைய பிரதேசங்களிலும் இன மத பேதமற்று நாங்கள் அந்த கிராமங்களின் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு இந்த முன்வழிகளை அமைக்க திட்டமிட்டுள்ளோம். இந்த வகையிலே இந்த மாபெரும் அர்ப்பணிப்பான பணியை நாங்கள் மிக இலோகமாக கருதிவிடவில்லை. இந்த பணி மிக பெரும் ஒரு பணி, சமூகத்திற்கான ஒரு எமது கடமைப்பாடு. இந்த பணியிலே நீங்களும் எமது நோக்கங்களை புரிந்து எம்முடன் ஒத்துழைத்து எமக்கான ஆதரவினை நல்க வேண்டும் என்று இந்த வேளையிலே உங்களை கேட்டுக்கொண்டு, இன்று இந்த பிரான்ஸ் தேசத்திலே வவுனியா மகாவித்திலேய பழைய மாணவர்களுடைய ஒன்றுகூடல் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது